ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்று இந்த 2025 மெய்யாகவே ஒரு வித்தியாசமான ஆண்டாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணரப்போகிறோம். வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாங்க, நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கையும் ஆண்டவராகிய கர்த்தர் மேல் முழுமையாக இருக்கிறது. சில நேரங்களில் சில தவறுகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் விதமான ஒரு ஊசலை போல ஆடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் என்ன செய்ய அவர் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து நமக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஸோ இந்த ஆண்டு நம்முடைய குடும்பத்திலே ஒரு வெளிச்சத்தையும் ஒரு பெரிய உணர்வையும் நாம் கண்டடைய போகிறோம். என்ன உணர்வு என்றால், கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்முடைய வாழ்நாளில் செய்து முடித்து நம்மை நிச்சயமாய் விடுவித்து அவருடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை மூடி நம்மை காத்து நடத்துவார். ஏனென்றால் அவருடைய கிருபைக்கு அளவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. ஸோ ஆண்டுடைய ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவரே, சத்தர்களுக்கு முன்பாக நீர் என் தலையை உயர்த்தி நீர் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தள்ளும். சத்துருக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்கக்கூடாது. ஆண்டவரே, சத்துருனா மனுஷன் என்று நினைக்க வேண்டாம். மனுஷர்களை மூட்டி விடுகிற பிசாசு தான் நம்முடைய சத்துரு. ஸோ மனுஷன் நம்முடைய சத்துரு என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துவார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. God bless you. Have a wonderful day. Amen.